தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமகவில் இணைந்தார், 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார், 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 17 வன்னியர்களுடைய சமாதி மேல் உருவான கட்சி. சமூக நீதிக்காக, வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராடி உயிர் நீத்த அந்த 17 பேர் சமாதிகள் மேல் உருவான கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. 1989ஆம் ஆண்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பேராசிரியர் தீரன் தலைவராகவும், தலித் தெளில்மலை பொதுச் செயலாளராகவும், குணங்குடி அனிபா பொருளாளராகவும் கொண்டு இந்த கட்சியை உருவாக்கினார் டாக்டர் ராமதாஸ். 1998ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. 99ஆம் ஆண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது. பின்பு காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தது. மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக பொறுப்பேற்றார். ஏறத்தாழ 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த இந்த கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்துக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் கோடி கோடியாக சொத்து சேர்த்தார்கள். தற்பொழுது பாமக 2ஆக உள்ளது. அன்புமணி ராமதாஸ் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கும் தன்னுடைய தந்தை ராமதாஸுக்கும் உள்ள பிளவுக்கு காரணம் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணிதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் இணைந்து பொறுப்பு வைத்ததன் மூலமாக 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். அவரும் அவருடைய மகன் காங்கிரஸ் கட்சியிலும் உள்ளனர். 2 பேரும் சுயலாபத்துக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் என குற்றம் சாட்டுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டராக இணைந்து பாமக தலைவராக இருந்த இந்த ஜி.கே. மணி 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டுகிறார். அப்போ பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணியே 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார்னா, இந்த பாமகவை ஆரம்பித்த டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் எத்தனை ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அதில் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, 3 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்காரு, 1 முறை மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. ஆக ஜி.கே. மணியே 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காருன்னா, அன்புமணி ராமதாஸ் 20,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருப்பார். அதுதான் உண்மை. இன்றைக்கி பாமகவை வன்னியர் பேரை சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த டாக்டர் ராமதாஸ் குடும்பம் கோடி கோடியாக சொத்து சேர்த்தது தான் மிச்சம். ஆக இந்த வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். சாதி அடிப்படையில் உருவாகின எந்த ஒரு கட்சியையும் எந்த சாதிக்காரர்களும் நம்பக்கூடாது. சாதியை காமிச்சு பிழப்பு நடத்துகிறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. சொந்த சாதிக்காக வேண்டி உண்மையாக சேவை செய்கிறவங்க யாருமே கிடையாது. ஆக சாதிங்கிற ஒரு சாக்கடையை தூக்கி வன்னியர்கள்னாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். நாம் தமிழராக ஒருங்கிணையணும். அப்போ தான் நம்ம சாதிக்க முடியும். சாதி பேரை சொல்லிவிட்டு எதையும் சாதிக்க முடியாது. சாதி பேரை வச்சுட்டு கட்சி ஆரம்பித்து பொழப்பு நடத்துகிறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதிகம். அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன் உதாரணம்.